பகடையை பேஸ் பண்ணி ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணிடலாம். ஒரு பகடை உருட்டப்படும் போது ஒரு பகடை சொல்கிறாங்க. ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு பகடையை உருட்டப்படும் போது அப்படின்னா, ஒரு பகடைனா கூறுவெளி 6 ஓகேங்களா? ஒரு பகடைனா கூறுவெளி 6. அப்போது ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான அப்போ ஒரு பகடையில் எத்தனை நம்பர் இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6. அப்போது 4ஐ விட பெரிய எண்ணானது 5, 6. அப்போது 2 நம்பர் ஓகேவா? அப்போது 1 2 3 2 6. அப்போது ஆன்சர் 1/3. அடுத்த கொஷின் வந்து ஆட்கள் நாட்கள். கொஷின் என்ன அப்படின்னா, பாபு ஒரு சேலையை 24 நாட்களில் நெய்வார். ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. அப்போது நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அப்போது பாபு ஒரு வேலையை 24 நாளில் செய்கிறாரு அப்படின்னா, ரமேஷ் என்ன பண்ணுறாராம், அவரை விட 2 மடங்கு திறமைசாலி. அப்போது அவர் 24 நாளில் செஞ்சால் இவர் 12 நாள்லேயே செஞ்சிருவார். இப்போது இவர் வந்து 12 நாள்லேயே செஞ்சிருவார் ரமேஷ். அதான் மீனிங். இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்போது 1 டே ஒர்க் கண்டுபிடிக்கணும். 1/24 + 1/12. இப்போ 24 நாளில் செய்கிறாரு ஒரு வேலையை. இவர் வந்து ரமேஷ் வந்து 12 நாளில் செய்கிறாரு ஒரு வேலையை. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12 + 24 12 × 24 ஓகேவா? இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 36 / 12 × 24 இப்படி வருமா? 1 12 12 3 12 36 1 3 3 8 3 24. ஆன்சர் வந்து 2 பேர் சேர்ந்து 8 நாளில் செஞ்சுருவாங்க. அதான் ஆன்சர்.